Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TN TET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற போயம், ப்ரோஸ் அண்ட் அதோட ஆத்தர்ஸ் பார்க்கலாம். நேம் ஆஃப் த போயம் அண்ட் ஆத்தர். போயம் லைஃப், ஆத்தர் ஹென்ரி வேன் டைக். இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வேன் வாங்கிடணுப்பா. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வேன் வாங்கிடணுப்பா. இது ஒரு ட்ரிக்குக்காக தாங்க சொல்கிறேன். அதனால நீங்கள் என்னடா மேம் இப்படி சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்காதீங்க. இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோங்க, வேறு எதுக்காகவும் இல்லை. ஸோ லைஃப்பில் எப்படியாவது ஒரு வேன் வாங்கிடணுப்பா. லைஃப் ஹென்ரி வேன் டைக். இந்த ஹென்ரி வேன் டைக் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், பொயட் அண்ட் எஜுகேட்டர். அடுத்து சி ஃபீவர் ஜான் மெசிஃபீல்ட். இந்த சி ஃபீவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போங்க. ஃபீல்டுக்கு போனால் ஃபீவர் வந்துடும், ஃபீல்டுக்கு போய் வேலை செஞ்சால் ஃபீவர் வந்துடும். சி ஃபீவர் ஜான் மெசிஃபீல்ட், அவ்வளோதாங்க. தென் அடுத்து த கிரம்பிள் ஃபேமிலி, ஆத்தர் லூசி மவுட் மான்கோமெரி. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? கிரம்பிள்னா என்னங்க? கிரம்பிள் அப்படின்னா முணுமுணுக்கிறது. அப்போது அந்த ஃபேமிலி எப்பயுமே என்ன பண்ணும்? முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? லூசி ஃபேமிலி எப்பயுமே கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா. லூசி ஃபேமிலி எப்பயுமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, அவ்வளோதாங்க. லூசி ஃபேமிலி எப்பயுமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. இந்த லூசி மவுட் மான்கோமெரி அப்படிங்கிறவங்க ஒரு கனடியன் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேரை கொடுத்துட்டு இவங்க எந்த நாட்டை சேர்ந்த ஆத்தர் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து இங்கிலீஷ் ஓடிட்டிஸ், ஆத்தர் வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? ஆடம் ஓடிராதர். இங்கிலீஷ் ஓடிட்டிஸ் ஆடம் ஸ்மித், ஆடம் ஓடிராதர், அவ்வளோதாங்க. தென் அடுத்து ஐ எம் எவ்ரி விமன், ஆத்தர் ராக்கி நரியனி ஸ்ட்ரைக். இது எப்படிங்க சொல்லலாம்? ஐ எம் எவ்ரி விமன் ராக்கி நரியனி ஸ்ட்ரைக். இதை எப்படி சொல்லலாம்? ராக்கி நான் ஒரு விமன், ராக்கி நான் ஒரு விமன், அவ்வளோதாங்க. ராக்கி நான் ஒரு விமன். ஐ ஆம் எவ்ரி விமன் ராக்கி நரியனி ஸ்ட்ரைக். ராக்கி ஐ எம் அ விமன், பார்த்து பேசு. ராக்கி ஐ எம் அ விமன், பார்த்து பேசு. என்ன மேம், ராக்கிங்கிறது ஜென்ஸ் பேர், நீங்கள் வேற பார்த்து பேசு நான் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்களே, என்ன மேம் நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறீங்களா? ஃபெமினிசம்லாம் பேசலைங்க, ஜஸ்ட் இது ஒரு ஷார்ட்கட்காக தான் சொல்கிறேன். ஸோ ராக்கி நான் ஒரு விமன், பார்த்து பேசு, அவ்வளோதாங்க. தென் அடுத்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், ஆத்தர் அடாப்டட் ஃப்ரம் ஏசோஸ் ஃபேபிள். இந்த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்க்கு வந்துட்டு ஆத்தர் கிடையாது, இது ஏசோஸ் ஃபேபிளில் இருந்து எடுத்த ஒரு போயம், அவ்வளோதாங்க. தென் அடுத்து த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், ருட்யார்ட் கிப்ளிங். த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், ருட்யார்ட் கிப்ளிங். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? சீக்ரெட்டை எப்பயுமே கீப் பண்ணுப்பா. கீப்பு. சீக்ரெட்டை கீப் அப் பண்ணு. த சீக்ரெட் ஆஃப் த மெஷின், ருட்யார்ட் கிப்ளிங், அவ்வளோதாங்க. இந்த ருட்யார்ட் கிப்ளிங் அப்படிங்கிறவர் டிசம்பர் 30, 1865 பாம்பேயில் பிறந்திருக்கிறாரு. தென் இவர் தான் ஜங்கிள் புக்கை 1894 எழுதியிருக்கிறாரு. இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின் தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜங்கிள் புக்கை 1894 எழுதியிருக்கிறாரு. Kipling was the recipient of the 1907 Nobel Prize in Literature. He died in 1936ல இறந்துட்டார். அடுத்து No Men Are Foreign, ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். No Men Are Foreign, ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? ஃபாரினில் இருக்கிற யாருமே கிறுக்கு கிடையாது. ஏங்க மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம ஷார்ட்கட்காகங்க. இந்த மாதிரியெல்லாம் வச்சோன்னா ஈஸியாக நம்மளுக்கு மறக்காது, நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால நான் வந்துட்டு இதாக பேசுகிறேன், மற்றவங்களை முன்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன்னுக்குது எதுவும் நினச்சிக்காதீங்க. நோ மென் ஆர் ஃபாரினில் இருக்கிறவங்களாம் கிறுக்கு கிடையாது, அவ்வளோதாங்க. அடுத்து த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நதியா புஷ். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நதியா புஷ். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? புஷ் அப்படின்னா புதர் அப்படிங்கிறது மீனிங்க. ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே எப்படி இருக்கும்? புஷ் இருக்கும். தென் இந்த நதியா புஷ் அப்படிங்கிறவங்க டார்க் போயம் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருக்கிறாங்க. த போயம் டிஸ்கிரைப் த மிஸ்டீரியஸ் ஹவுஸ் அண்ட் அ நெவர் க்ரோயிங் ட்ரீ.
த பொயட் ஃபியர்ஸ் கோயிங் இன்சைட் த ஹவுஸ். அந்த பொயட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்துட்டு இருக்கிற மாதிரியும் இது ஒரு மிஸ்டீரியஸ் ஹவுஸில் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்து அந்த போயமில் ஒரு மிஸ்டீரியஸ் ஹவுஸ் இருக்குது, அதில் ஒரு ட்ரீ வந்து எப்பயுமே க்ரோ ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொயட் அந்த உள்ளே போகிறதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருக்கிற மாதிரியே இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துடலாங்க. லைஃப் ஹென்ரி வேன் டைக். லைஃப்பில் எப்படியாவது ஒரு வேன் வாங்கிடணுப்பா. இவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர், பொயட், எஜுகேட்டர். சி ஃபீவர் ஜான் மெஸ்ஸிஃபீல்டு. ஃபீல்டுக்கு போனாவே ஃபீவர் வந்துடுதுப்பா. ஃபீல்டுக்கு போய் வேலை செஞ்சாவே ஃபீவர் வந்துடுதுப்பா. த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மாட் மன்கோமெரி. லூசி ஃபேமிலி எப்பயுமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. லூசி ஃபேமிலி எப்பயுமே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்கப்பா, கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கப்பா. இந்த லூசி அப்படிங்கிறவங்க ஒரு கனடியன் ஆத்தர். அடுத்து இங்கிலீஷ் ஓடிடிஸ் அப்படிங்கிறது ஆடம் ஸ்மித். ஆடம் ஓடிராது அவ்வளோதாங்க. அடுத்து ஐ ஆம் எவ்ரி விமன் ராக்கி நரயனி ஸ்ட்ரைக். ராக்கி நான் ஒரு பொண்ணு அவ்வளோதாங்க. தென் அடுத்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஏசோஸ் ஃபேபிள். இது ஏசோஸ் ஃபேபிள் இருந்து அடாப்ட் பண்ணப்பட்டது. அடுத்து த சீக்ரெட் ஆஃப் த மெஷின் ருட்யார்ட் கிப்ளிங். சீக்ரெட் எப்பயுமே கீப் அப் பண்ணு. கீப்பு சீக்ரெட் எப்பயுமே கீப் அப் பண்ணு அவ்வளோதாங்க. ருட்யார்ட் கிப்ளிங் வந்து டிசம்பர் 30, 1865 பாம்பேயில் பிறந்திருக்கிறாங்க. இவர் தான் வந்து ஜங்கிள் புக்கை 1894 எழுதியிருக்கிறாங்க. தென் அடுத்து நோ மென் ஆர் ஃபாரின் ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். ஃபாரினில் இருக்கிறவங்க ஒன்றும் கிறுக்கு கிடையாது அவ்வளோதாங்க. அடுத்து த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் நதியா புஷ். ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே புஷ் இருக்கும். புஷ்னா புதர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே புதராக இருக்கும். ஸோ ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே புஷ் இருக்கும் அவ்வளோதாங்க. இவங்க வந்து டார்க் போயம் அப்படிங்கிற ஒன்றை எழுதியிருக்கிறாங்க. அடுத்து ப்ரோஸ். நேம் ஆஃப் த ப்ரோஸ் அண்ட் ஆத்தர். ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியம் ஓ ஃப்ளாஹர்டி. இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா மேம். ஓங்கிற ஒரு எழுத்தை வச்சு இந்த ட்ரிக்கையே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே ஓ போட்டு நம்மளுக்கு அதிகமான ஆத்தர்ஸ் பேர்லாம் வராதுங்க. ஸோ வந்தது அப்படின்னா இந்த ஒரு நேம் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியம் ஓ ஃப்ளாஹர்டி. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இந்த லியம் ஓ ஃப்ளாஹர்டி அப்படிங்கிறவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க பொயட்ஸ் எல்லாங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து த நைட் த கோஸ்ட் காட் இன் ஆத்தர் ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? தர்பாருக்கு போனால் நைட்டு கோஸ்ட் வரும். இந்த ஜேம்ஸ் க்ரூவர் தர்பார் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், ஆத்தர், ஹியூமரிஸ்ட், ஜேர்னலிஸ்ட், பிளே ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இவர் வந்து நிறைய கார்ட்டூன், ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இவர் மெயினாக எந்த மேகசினில் பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னா த நியூயார்க் அப்படிங்கிற ஒரு மேகசினில் தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்து த ஆட்டிக் ஆத்தர் சத்யஜித் ரே. இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? சத்யஜித் அவர் ஒய்ஃபுக்கு அட்டிகை வாங்கி கொடுத்துருக்கிறாராம். அவ்வளோதாங்க. த ஆட்டிக் சத்யஜித் ரே. அடுத்து சத்யஜித் ரே வாஸ் அன் இந்தியன் ஃபிலிம் மேக்கர். இவர் வந்து ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா கொல்கத்தாவில் பிறந்திருக்கிறாரு. சத்யஜித் ரே அப்படிங்கிறவர் ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கத்தாவில் பிறந்திருக்கிறாரு. ஹீ ரிவைவ்டு த சில்ட்ரன்ஸ் மேகசின் சந்தேஷ் which his grandfather had started in 1913 and edited it until his death in 1992. இவர் வந்துட்டு சந்தேஷ் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன் மேகசினை ரிவைவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவரோட தாத்தா, அவரோட கிராண்ட்ஃபாதர் வந்து 1913 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இவரோட டெத் வரைக்குமே 1992 வரைக்குமே இந்த சந்தேஷ் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் மேகசினை ரிவைவ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அடுத்து Ray received many awards including 32 National Film Awards by the Government of India, notably the Padma Bhushan. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்யஜித் ரே இவர் வந்துட்டு பத்மபூஷன் அவார்ட் 1965 வாங்கியிருக்கிறாரு. ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் பாரத் ரத்னா வந்துட்டு அவரோட டெத்துக்கு முன்னாடியே, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பாரத் ரத்னா அவார்டும் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்ஸ் டாடட். இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம்? அல்ஃபோன்ஸே இதுதான் லாஸ்ட் லெசன் அமைதியாரு. அவ்வளோதாங்க. த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்ஸ் டாடட். அல்ஃபோன்ஸ் டாடட் வாஸ் அ ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட். இவர் ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் அண்ட் இவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த டையிங் டிடெக்டிவ்
ஆர்த்தூர் கோனன் டோயல். இதை எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறது? ஆர்த்தூரே உனக்கு டை தேவையா? ஆர்த்தூரே உனக்கு டை தேவையா? அவ்வளோதாங்க. சர் ஆர்த்தூர் இக்னேட்டியஸ் கோனன் டோயல் வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எந்தெந்த ஆத்தர் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது ப்ரோஸுமே. ப்ரோஸ் ஒரு தாட்டி குவிக் ரீகால் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் லயம் ஓ ஃப்ராஹர்டி. ஹோ, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா? அவ்வளோதாங்க. இந்த லயம் ஓ ஃப்ளாஹர்டி அப்படிங்கிறவங்க ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். த நைட் த கோஸ்ட் காட் இன் ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர். தர்பாருக்கு போனால் நைட்டில் கோஸ்ட் வரும். தர்பாருக்கு போனால் நைட்டில் கோஸ்ட் வரும். இந்த ஜேம்ஸ் க்ரூவர் தர்பர் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட். இவர் வந்துட்டு நியூயார்க் மேகசினில் தான் இவரோட பெஸ்ட் நோன் கார்ட்டூன் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. தென் அடுத்து தேட்டிக் சத்யஜித் ரே. சத்யஜித் அவர் ஒய்ஃபுக்கு அட்டிகை வாங்கி கொடுத்துருக்குறாராம்ப்பா. சத்யஜித் அவர் ஒய்ஃபுக்கு அட்டிகை வாங்கி கொடுத்துருக்குறாராம்ப்பா. அவ்வளோதாங்க. இவர் ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், கல்கத்தாவில் பிறந்திருக்கிறாரு. சந்தேஷ் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் மேகசினை ரிவைவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு டெத்து வரைக்குமே. தென் 1965 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே பாரத் ரத்னா அவார்டும் வாங்கிட்டாரு. அவ்வளோதாங்க. தென் அடுத்து த லாஸ்ட் லெசன் அல்ஃபோன்ஸ் டாடட். அல்ஃபோன்ஸே இது லாஸ்ட் லெசன் அமைதியாரு. அல்ஃபோன்ஸே இது லாஸ்ட் லெசன் அமைதியாரு. இந்த அல்ஃபோன்ஸ் டாடட் அப்படிங்கிறவர் ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட்டுங்க. அவ்வளோதான். அடுத்து த டையிங் டிடெக்டிவ் ஆர்த்தூர் கோனன் டோயல். அர்த்தூரே உனக்கு டை தேவையா? அர்த்தூரே உனக்கு டை தேவையா? அவ்வளோதாங்க. இந்த சர் ஆர்த்தூர் இக்னேட்டியஸ் கோனன் டோயல் வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. 10th ஸ்டாண்டர்ட் போயம் அண்டு ப்ரோ ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த வீடியோ கூடவே சேர்த்து படிச்சுட்டு வந்துடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.